பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் செய்தியாளர்கள் சந்தித்து வருகிறார். நிரலையில் பார்க்கலாம். வாங்கிட்டு குறைவாக பயன்படுத்த பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறத எந்த அர்த்தமும் இல்லை. இன்னைக்கு கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பாதாள சாக்கடை தோன்றும் சொல்லி எந்த வேலைகளுமே நடக்கிறது இல்லை. எந்த பண்ணிட்டு பிறகு பாதாள சாக்கடை பராமரிப்புக்காக மாநகராட்சியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அதிகமான கட்டண வசூல் இருக்கு. பாதாள சாக்கடை சரி, ஒரு கட்டடம் கட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். பில்டிங் கட்டுவதற்கு பிளான் போட சொன்னா ஒரு சதுரடிக்கு முன்னால 100 ரூபாய் 150 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு 600 ரூபாய் போடுறாங்க ஒரு சதுரடி. பிளான் அப்ரூவல் மட்டும் இன்னைக்கு 600 ரூபாய் வாங்கினாங்க. இப்படியா இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் எங்க பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருள். கரூர்ல 41 பேர் தமிழக வெற்றி கழக கூட்டத்தில் இறந்து போனாங்க. கள்ளக்குறிச்சி 65 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனாங்க. எல்லா குக்கிராமங்களிலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா போதைப் பொருள் கஞ்சாவை போட்டுட்டு தான் படுகொலை பண்றாங்க. பல்லடத்தில் ஒரே வீட்டில் 3 பேரை படுகொலை செஞ்சாங்க. ஈரோட்டில் சித்தோடு பகுதியில் தோட்டத்தில் குடியிருக்கிறவங்களுடைய வீட்டில் ஏறி வயதானவர்களுடைய கைகால தனித்தனியாக வெட்டி எடுத்தாங்க. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் 2-3 பேரை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. ஈரோடு நடந்த பகுதியில் குற்றவாளின்னு சொல்லி அவங்களை பிடிச்சு உள்ள போட்டாங்க. அது ஒரு பல்லடத்தில் நடந்த கொலைக்கு 2 பேரை பிடிச்சாங்க. அந்த அக்யூஸ் என்ன சொன்னா அப்படின்னா சித்தோடு நடந்த கொலையை நாங்க தான் செஞ்சோம் அப்படின்ட்டாங்க. முதல்ல சித்தோடு அந்த ஈரோடு பக்கம் நடந்த கொலைக்கு அக்யூஸ் பிடிச்சு உள்ள போட்டாங்க. ஆனா அதற்கு பிறகு பல்லடத்தில் நடந்த கொலை குற்றத்தை விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கொலையை நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னாங்க. அப்ப ஏற்கனவே ஜெயிலில் இருக்கிறவங்க எந்த கொலையை செஞ்சாங்கிறது தெரியல. ஏன்னா காவல்துறையுடைய சட்ட ஒழுங்கு நிலைமை எப்படி இருக்கு. ஆக சட்டம் ஒழுங்கு சரியில்லை. கள்ளச்சாராயம், பாலியல் வன்கொடுமை, கற்பழிவு சம்பவம். நேற்று கூட ராமநாதபுரத்தில் ஒரு பெண்ணை கத்தியால குத்தி கொண்டு இருக்கிறான். இதெல்லாம் யாருடைய ஆட்சியில்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திமுக ஆட்சி இல்லை. மதிப்புக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவங்களுடைய நோக்கமே என்னன்னா மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு கூட்டணியை பயபக்தியோடு ஒரு கூட்டணியை நடத்தி கொண்டிருக்கிறார். கூட்டணி பலவும் இல்லை, பயபக்தியோடு அந்த கூட்டணி பெயரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனா மக்கள் அப்படி இல்லை. மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தவுடனே நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொன்னாங்க, செய்ய முடியாதுன்னு தெரியும். அதே போல இப்போ ஒரு சம்பவம்